சரி, நெக்ஸ்ட்டு 12th சம் பார்க்கலாம். ஓகே, Rajan, Suman, Jagan were partners in a firm sharing profits and losses in the ratio 4:3:2. ஓகேவா, 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ரேஷியோ 4:3:2. சுமன் ரிட்டையர் ஆகிட்டான். The goodwill of the firm on the date of retirement was valued at 45,000. Pass necessary journal entries for goodwill on the assumption that fluctuating capital method is followed. ஓகேவா, சரி, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 பார்ட்னர் இருக்காங்க, ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டான். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கான்செப்ட்டு. இப்போ ஆல்ரெடி நம்ம அட்மிஷனில் பார்த்தது தான். ஓகேவா, இப்போ 3 பார்ட்னர் இருக்காங்க. ஓகேவா, ராஜன், சுமன், ஜெகன். ஓகேவா, யார் ரிட்டையர் ஆகிறா? சுமன் ரிட்டையர் ஆகிறான். சுமன் ரிட்டையர் ஆகிட்டால் என்ன ஆகும்? இப்போ தானே ரேஷியோ சம்ஸ் பார்த்தோம். சுமன் ரிட்டையர் ஆகிட்டா இவனோட ஷேர் வந்து ஜெகனுக்கும் ராஜனுக்கும் கொஞ்சம் போயிடும். ஓகே, ஆல்ரெடி நம்ம ரேஷியோ சம்ஸில் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இவனோட ஷேரு இவங்க 2 பேருக்கு போனால் என்ன அர்த்தம்? ராஜனோ ஜெகனோ கெயின் ஆகிறாங்க அர்த்தம். ஓகேவா, ஸோ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகி போகிறதுனால ரிமைனிங் பார்ட்னர்ஸ் கெயின் ஆவாங்க, சுமன் வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிற மாதிரி. ஸோ இவங்க ராஜனும் ஜெகனும் வந்து சுமனை வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா வந்து அவங்க 2 பேர் கெயின் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் காம்பன்சேஷன் மாதிரி கொடுக்கணும். ஓகேவா, தட் இஸ் சுமனுக்கு கொடுக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து நம்ம குட்வில்னு சொல்கிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டர் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியாது, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். தெரியாதவங்க அதை போய் பாருங்கள், லாஸ்ட் கிளாஸ். ஓகேவா, ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா 3 பார்ட்னர் இருக்காங்க, ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டால் அவங்களோட ஷேர் ரிமைனிங் 2 பார்ட்னருக்கு போகும். ஓகேவா, அப்போனா அந்த ரிமைனிங் 2 பார்ட்னர்ஸு ரிட்டையர் ஆகிற பார்ட்னரை காம்பன்சேட் பண்ணணும். எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் கேஷ் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, கேஷ் கொடுப்பாங்க, ஆனால் கேஷாக கொடுக்க மாட்டாங்க. ராஜனும் சுமனும் அவனோட கேபிட்டல்லேருந்து எடுத்து ஒரு அமௌண்ட்டை ராஜனும் ஜெகனும் அவங்களோட கேபிட்டல்லேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து சுமனுக்கு போட்டுருவாங்க. ஓகேவா, அப்போது ராஜன் ஜெகனோட கேபிட்டல் என்ன ஆகும்? கம்மியாகும். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து சுமனுக்கு கொடுக்குறாங்க. சுமனோட கேபிட்டல் என்ன ஆகும்? அதிகமாகும். ஓகேவா, ஆல்ரெடி பார்த்தோம்ல நம்ம அட்மிஷனில் இந்த ரூல் பார்த்தோம். தெரியாதவங்க இன்னொரு வாட்டி பார்த்தோம்னா, தெரிஞ்சவங்களும் ஒரு வாட்டி பார்த்தோங்க, ரிவைஸ் ஆகும். நம்ம அக்கௌண்ட்ஸில் எது எடுத்துக்கிட்டாலும் இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசட், லைபிலிட்டி 4த்தில் ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா, இன்கம் எக்ஸ்பென்ஸ் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். அசட் எக்ஸ்பென்ஸ் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். இன்கம் லைபிலிட்டி என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். ஸோ டெபிட் பேலன்ஸில் ஒரு ஐட்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பேலன்ஸில் ஒரு ஐட்டம் இன்க்ரீஸ்னா கிரெடிட், டிக்ரீஸ்னா டெபிட். இன்க்ரீஸ்னா சேமு. ஓகேவா, டிக்ரீஸ்னால் அதோட ஆப்போசிட். ஓகேவா, சரி, இப்போ இதை வச்சு எப்படி ஜேர்னலில் போடுற? ஆல்ரெடி இப்போ வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன சொன்னேன்? சுமன் ரிட்டையர் ஆகிட்டால் இவங்க 2 பேர் கெயின் ஆகுறாங்க. ஓகேவா, அதுக்கு ராஜனும் ஜெகனும் சுமனை காம்பன்சேட் பண்ணுறாங்க. எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்க? அவங்களோட கேபிட்டலேருந்து எடுத்து சுமனோட கேபிட்டலில் போட்டுறாங்க. அப்போ சுமன் கேபிட்டல் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கேபிட்டல்ன்றது லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட். அதனால் டு சுமன் கேபிட்டல் அக்கௌண்ட். புரியுதா இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸு என்னதுன்னு? ஓகே, இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட் பண்ணுறோன்னா கிரெடிட்டில் போடணும். ஜேர்னல் என்ட்ரியில் கீழே இருக்கிறது கிரெடிட், அதுவும் கிரெடிட்டில் போட்டேன். ஓகேவா, சரி, அதே மாதிரி ராஜன் ஜெகனோட கேபிட்டல் கம்மியாகுதா? கேபிட்டல்ன்றது என்னது? லயபிலிட்டி கம்மியாச்சுன்னா என்ன? டெபிட். ஓகேவா, அப்போ ராஜன் ஜெகனோட கேபிட்டலை டெபிட் பண்ணணும். ஸோ ராஜன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், தென் இன்னொருத்தன் யார்? ஜெகன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டு? இப்போ அமௌண்ட் பார்ட்க்கு வரலாம். அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? குட்வில் ஆஃப் த ஃபேம் ஆன் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் 45,000. லாஸ்ட் சாப்டரில் பார்த்தவங்க தெரியும். குட்வில் ஆஃப் த ஃபேம்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 45,000. குட்வில் ஆஃப் த ஃபேம்னா என்ன அர்த்தம்னா மொத்த குட்வில், பிஸ்னஸோட மொத்த குட்வில் வந்து 45,000. எனக்கு என்ன தேவை? சுமன் வந்து ரிட்டையர் ஆகி போகிறான். ஓகே, அவனுக்குன்னா சம் அமௌண்ட் வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அவனோட கான்ட்ரிபியூஷன் என்னவோ அதுதான் கொடுக்கணும். ஸோ எனக்கு குட்வில் ஆஃப் த ஃபேம் தேவையில்லை, எனக்கு என்ன தேவைன்னா குட்வில் ஆஃப் சுமன் தேவை. ஃபேம்னா மொத்த குட்வில் ஆஃப் சுமன்னா அவனோடது மட்டும் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போன்னா ரொம்ப சிம்பிள். குட்வில் ஆஃப் த ஃபேம் கூட அவனோட ஷேரை மல்டிப்ளை பண்ணணும். அவனோட ஷேர் என்னது? சுமனோடது 3/4 + 3 7 9, 3/9. ஓகே, அப்போ கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் என்ன வரும்? 45,000 × 3/9, 15,000. ஓகே, 15,000 தான் வந்து குட்வில் ஆஃப் சுமன். ஓகேவா, சரி. ஸோ 15,000 வந்து சுமனோட குட்வில். இதை என்ன பண்ணணும்? பிரித்து தரணும். ஓகேவா, யார் பிரித்து? கிரெடிட்டில் வந்து
15,000 குட் சுமனுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. அதை யார் தருவா? ராஜனும் ஜகனும் தருவாங்களா? எந்த ரேஷியோவில் தருவானா, அவங்களுக்குள்ளே என்ன ரேஷியோ இருக்கோ, ஓகேவா, அவங்களுக்குள்ளே என்ன ரேஷியோ இருக்குது, 4:2. ஓகேவா, 4:2 நான் எப்படி எழுதுவோம், 4/6 2/6. ஓகேவா, ஸோ கேல்குலேட்டரில் போடு. 15,000 × 4/6 வந்து இவனுக்கு 10,000. அப்போ இவனுக்கு என்ன வரும்னு கேட்டால் 5,000. ஸோ புரிஞ்சுதா? ஸோ ரிட்டையர்மெண்ட்டில் குட்வில் ஒரே ஒரு சம் தான் இருக்குது, இந்த மாதிரி குட்வில். இன்னொன்று வந்து ரைட் ஆஃப் இருக்குது, அது வேறு. குட்வில் வந்துச்சுனாலே என்னது, பார்ட்னர் ரிட்டையர் ஆகி போகிறான். ஓகேவா, ரிமைனிங் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவனை காம்பன்சேட் பண்ணுவாங்க. எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க, அவங்களோட கேபிட்டலை கொண்டு எடுத்து ரிட்டையர் ஆகிற சுமன் கேபிட்டலில் போட்டு விட்டுருவாங்க. அப்போ சுமன் கேபிட்டல் ஏறும் கிரெடிட்டு, ராஜன் ஜெகனோட கேபிட்டல் குறையும் டெபிட்டு. ஓகேவா, இப்போ அமௌண்ட்டுக்கு வரலாம். அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கொஸ்டினில் குட்வில் ஆஃப் த ஃபேர்ம்னு கொடுத்துருந்தாங்கன்னா குட்வில் ஆஃப் த ஃபேர்ம் வந்து நமக்கு தேவை கிடையாது, குட்வில் ஆஃப் சுமன் தான் தேவை. அதுக்கு என்ன பண்ணுவோம், குட்வில் ஆஃப் ஃபேர்ம் கூட அவனோட ஷேரை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நமக்கு அவனோட ஷேர் எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ இந்த 15,000 யார் கொடுக்கணும், ராஜனும் ஜகனும். எந்த ரேஷியோவில் கொடுக்கணுன்னா அவங்களுக்குள்ள என்ன ரேஷியோ இருக்கோ, தட் இஸ் 4:2. ஓகே, நல்லா பாருங்கள், 4:2, 4/6 2/6. நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா 4/9ன்னு வரும். அப்படி எடுக்கக்கூடாது, அவங்களுக்குள்ளே என்ன 4:2. அப்போ 4/6 2/6. புரிஞ்சுதா? ஈஸி தானே? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரைட் ஆஃப் குட்வில் போன சாப்டர் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ரைட் ஆஃப் குட்வில்னு, இந்த ரைட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில்னு பார்த்துட்டாலே என்ட்ரி என்னதுன்னு கேட்டால், அதை பார்த்தோன்னே என்ட்ரி உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னா, ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில். ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில். ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யார், பாலு, சந்துரு, நிர்மல். 3 பேருமே ஓல்டு பார்ட்னர் தானே. என்ன தான் நிர்மல் வந்து ரிட்டையர் ஆகி போனாலும் 3 பேருமே ஓல்டு பார்ட்னர்ஸ் தானே. ரைட் ஆஃப் குட்வில் வந்துச்சுனாலே ஓல்டு பார்ட்னர்ஸ் எல்லாரும் பிச்சு தரணும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஆல்ரெடி அட்மிஷனில் பார்த்தோம். ஓகேவா, தெரியாதவங்க அதை போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ அப்போ என்ட்ரி என்ன வரும், என்ன சொன்ன என்ட்ரி, ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில். ஓல்டு பார்ட்னர் யார், பாலு கேபிட்டல் அக்கௌண்ட், சந்துரு கேபிட்டல் அக்கௌண்ட், நிர்மல் கேபிட்டல் அக்கௌண்ட். எல்லாத்துக்கும் டெபிட் போட்டுக்கோ. டெபிட் டு குட்வில். குட்வில் எவ்வளோ அமௌண்ட்டு, கொஸ்டினில் 60,000 கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்கான், ரைட் ஆஃப் தி என்டையர் அமௌண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில். என்டையர் அமௌண்ட்னா 60,000 பிரித்து போடணும். எந்த ரேஷியோவில் பிரித்து போடணும்னா, கொஸ்டினில் ஓல்டு ரேஷியோ கொடுத்துருப்பான், அந்த ரேஷியோவில். சப்போஸ் கொஸ்டினில் நியூ ரேஷியோ கொடுத்துருந்தாலும் நீ ஓல்டு ரேஷியோவில் தான் பிரிக்கணும். ஓகேவா, ஆல்வேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, போன சாப்டர்லையும் சரி இந்த சாப்டர்லையும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் ஆன் ஓல்டு ரேஷியோ. ஓகேவா, ஸோ 60,000 × 5/10. அப்போனா என்ன வரும், 30,000. அதே மாதிரி 60,000 × 3/10 என்னது, 18,000, 12,000. புரிஞ்சுதா? ஓகே, இது வந்து ஃபஸ்ட் கேஸுக்கு. ஓகே, அதே மாதிரி நரேஷன் வந்து எழுதணும். நரேஷன் எழுதுனா என்டையர் அமௌண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில் இஸ் ரிட்டர்ன் ஆஃப். தட் இஸ் கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிவிடு. ஓகேவா, சரி. அதேமாதிரி லாஸ்ட் சம்முக்கு நரேஷன் சொல்லல. ஓகே, இது லாஸ்ட் சம் என்ன, ராஜனும் ஜகனும் சுமன் குட்வில் தராங்க. ஓகே, குட்வில் டிஸ்ட்ரிபியூட்டட் டு குட்வில் கிவன் டு சுமன் பை ராஜன் அண்ட் ஜகன்னு எழுதிக்கணும். ஓகேவா, இல்லைன்னா புக்கில் இருக்க நரேஷனை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோ. ஓகே, நரேஷன் எழுதணும், நரேஷன் எழுதாமல் விடாதீங்க. சரி, இப்போ இதுலேயே வந்து செகண்ட் கேஸும் அதே தான். ஓகே, அதுவும் என்னது, ரைட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில்னா, ரைட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில் என்ன, ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் டு குட்வில். ஸோ ஓல்டு பார்ட்னர் யார், பாலுவா, பாலா சந்துரு நிர்மல் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். பாலா சந்துரு நிர்மல் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில். ஓகேவா, செகண்ட் கேஸில் என்னென்னா அமௌண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அமௌண்ட் என்ன சொல்லியிருக்கான், ஆஃப் தி குட்வில்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட் கேஸில் என்டையர் அமௌண்ட் தட் 60,000 பிரித்து கொடுத்துரும். பட் இதில் என்ன பண்ணணும், ஆஃப் தி அமௌண்ட் தான். ஆஃப்னா எவ்வளோ, 60ல் 30,000. 30,000 பிரிச்சுன்னா அந்த ரேஷியோவில் கேல்குலேட்டரில் போட்டு பாரு, 15,000, 9,000, 6,000 வரும். ஓகே, நரேஷனில் என்ன எழுதணும், ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, ஈஸி தானே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. சரி, நெக்ஸ்ட் சம் பாரு, இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, இம்பார்ட்டன்ட் சம் இந்த சென்ஸ் இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எதுவாக இருந்தாலுமே சிம்பிள் தான். ஓகேவா, சரி.
Rani, Jaya and Rati are partners sharing profits and losses in the ratio of 2:1. On 31st March 2018, Rati retired from firm. Okay. Profit for the preceding years 2014, 15, 16, 17. Okay. போன வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 4 ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் தி ஷேர் ஆஃப் ரதி ஃபார் த 2018 till the date of retirement. If profit is to be distributed on the basis of previous year profit, profit is to be distributed on the basis of average profit of 4 years. ஃபஸ்ட்டு இது என்ன கான்செப்ட்னா, இங்கே பார், ரதி எப்போ ரிட்டையர் ஆகிறா, 31 மார்ச் 2018. ஓகேவா, இந்த சம் வந்து ஃபஸ்ட்டு இந்த சம்மில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய முக்கியமான அப்சர்வேஷன் என்னென்னா, இந்த சம் வந்து அக்கௌண்டிங் இயரில் இருக்கா கேலண்டர் இயரில் இருக்கான்னு. என்னது அக்கௌண்டிங் இயர் கேலண்டர் இயர் தெரியும்ல, கேலண்டர் இயர்னால் ஜான் டு டிசம்பர். ஓகேவா, அக்கௌண்டிங் இயர்னால் ஏப்ரல் டு மார்ச். ஓகே, அக்கௌண்ட்ஸில் நம்ம ரெண்டுமே வருமா, ஏப்ரல் டு மார்ச்சும் வரும், ஜான் டு டிசம்பரும் வரும். ஓகே, இது ஜான் டு டிசம்பரா ஏப்ரல் டு மார்ச்சான்னு கேட்டால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, 2014, 15, 16, 17 இயர் வந்து சிங்கிளாக வந்துச்சுன்னா இது கேலண்டர் இயர் தட் இஸ் ஜான் டு டிசம்பர். இதுவே இயர் வந்து 15 to 16, 16 to 17, 17 to 18 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அக்கௌண்டிங் இயர் ஆர் ஃபைனான்ஷியல் இயர் தட் இஸ் ஏப்ரல் டு மார்ச். ஓகேவா, இப்போ இந்த சம் என்னது, வெறும் ஒரு இயராக இருக்குது. அப்போ இது ஜான் டு டிசம்பர். ஓகேவா, அப்போ இயர் ஜானில் ஸ்டார்ட் ஆகி டிசம்பரில் முடியும். ஓகேவா, ஸோ இயர் ஜானில் ஸ்டார்ட் ஆகும். எப்போ அவர் ரிட்டையர் ஆகிறார், ரதி 31st மார்ச். ஓகேவா, இயர் ஸ்டார்ட் ஆகி 3 மாதத்தில் ரிட்டையர் ஆகிட்டான். ஆனால் இயர் எப்போ எண்ட் ஆகும், டிசம்பர் மாதம். ஓகேவா, 3 மாதம் பிஸ்னஸில் இருந்தால் 3 மாதம் பிஸ்னஸ் ஆப்ரேட் ஆகிருக்கும். ஆப்ரேட் ஆனால் அதில் ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நமக்கு தெரியுமா, தெரியாது. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு நமக்கு எப்போ தெரியும்னா அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் தான் தெரியும். ஓகேவா, பட் இவ எப்போ ரிட்டையர் ஆகிறா, 31st மார்ச். இன் பிட்வீன் த இயரே வந்து ரிட்டர்ன் ஆகிறா. 31st மார்ச்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இதுவும் இயர் எண்டுன்னு. அது ஏப்ரல் டு மார்ச்சாக இருந்தால் தான் 31st மார்ச் வந்து இயர் எண்டு. இந்த சம் என்னது, ஜான் டு டிசம்பர். இயர் சிங்கிளாக இருந்துச்சுன்னா ஜான் டு டிசம்பர். ஓகே, இந்த சம்மில் இயர் எண்டு டிசம்பர் தான். ஓகேவா, ஆனால் அவன் எப்போ ரிட்டையர் ஆகிறா, மார்ச் அப்போவே ரிட்டையர் ஆகிறா. 3 மாதத்துக்கு பிஸ்னஸ் ஆப்ரேட் ஆகிருக்கும். ஆப்ரேட் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட் வரும். ஆனால் அந்த ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி இயர் தான் பிரிப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணாத போது ஏதாச்சும் ஒரு அசம்ஷன் தான் எடுக்கணும். ஓகேவா, அதுதான் கொஸ்டினில் 2 அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 2 அசம்ஷன் என்ன, ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கணும். தட் இஸ், நல்லா பாரு, இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ரதி, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ எழுதிக்கோ, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ரதி. ஓகேவா, இது நம்ம ஃபஸ்ட் கேஸ் ஏ கேஸ்க்கு போடுறோம். என்ன சொல்கிறாங்க, ஏ கேஸில் ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட். ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை வச்சு தான் நம்ம போடணும். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் எவ்வளோ, தட் இஸ் அவர் ரிட்டையர் வந்து 2018. அப்போ ப்ரீவியஸ் இயர் வந்து 2017. ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, 32,000 தான் வந்து ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட்டு. ஓகேவா, 32,000 வந்து ஃபுல் இயர்க்கான ப்ராஃபிட். ஓகேவா, ஆனால் அவள் எவ்வளோ நாள் பிஸ்னஸில் இருக்கா, அவள் ரிட்டையர் ஆனது 31st மார்ச். ஓகேவா, ரிட்டையர் ஆனது 31st மார்ச். ஓகேவா, அப்போ எத்தனை மாதம் அவன் பிஸ்னஸில் இருக்கா, 3 மாதம் தான். அப்போ நம்ம வந்து 32,000 வந்து 32,000 வந்து ஃபுல் இயர்க்கானது. அது கூட நம்ம என்ன பண்ணோன்னா 3/12. ஏன் 3/12 பண்ணுறோம், ஏன்னா அவன் 3 மாதம் தான் பிஸ்னஸில் இருக்கா. ஓகேவா, சரி. ஸோ 3 மாதத்துக்கான ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு, அதில் அவளோட ஷேர் எவ்வளோ கொஸ்டினில் சொல்லியிருக்காங்கல்ல, 2:2:1. அதில் வந்து ரதியோடது எவ்வளோ, 1/5. புரிஞ்சுதா? ஸோ போன வருஷத்தோட ப்ராஃபிட் வந்து 32,000. அதில் அவன் 3 மாதம் எவ்வளோ பிஸ்னஸில் 3 மாதம் தான் இருந்தா. ஸோ இன்ட்டு 3/12. அதில் அவளோட ஷேர் எவ்வளோ. ஓகேவா, ஸோ அப்போ என்ன வரும், 32,000 இன்ட்டு 3/12 இன்ட்டு 1/5. அப்போது 1,600 தான் வந்து அவளோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ புரிஞ்சுதா இது எப்படின்னு? என்ன சொல்லியிருக்கான் கொஸ்டினில், ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை வச்சு கொடுக்க சொல்கிறான். ஓகே, ஏன்னா வந்து இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டே வந்து இந்த வருஷமே வருதுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். 32,000 வந்து 1 இயர்க்கானது. அதனால் அவள் எத்தனை நாள் பிஸ்னஸ் இருந்தாலோ அதை மல்டிப்ளை பண்ணேன். அதே மாதிரி அவளோட ஷேர் தான் எனக்கு வேணும், அதனால் அவளோட ஷேரை மல்டிப்ளை பண்ணேன். ஓகே, புரிஞ்சுதா? சரி, இப்போ பி கேஸ்க்கு போடலாம். பி கேஸில் என்ன, அதே தான் கண்டுபிடிக்கணும். ஷேர் ஆஃப்
ப்ராஃபிட் ஆஃப் ரதி. ஓகேவா? ஆனால் பி கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் பாஸ்ட் 4 இயர்ஸ். பாஸ்ட் 4 இயர்ஸோட ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வச்சு நம்ம பிரித்து கொடுக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 4th சாப்டர் குட்வில் படிச்சிருப்பீங்கள்ல. ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்ன, எல்லா ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை எத்தனையோ. ஓகே, எல்லா ப்ராஃபிட்டும் என்ன, 2014 10,000, 15 20,000, 16 18,000, 17 32,000. ஸோ 10,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 80,000 32,000, 18,000 ப்ளஸ் 32,000. ஓகேவா? டிவைடட் பை எத்தனை போடணும், மேலே டியூமேட்டரில் எத்தனை போட்டிருக்கோமோ 1 2 3 4. ஸோ டிவைடட் பை 4. ஓகேவா? ஆவரேஜ்னால இப்படி தானே, எத்தனை எடுக்கிறோமோ அதை டிவைடட் பை 4, டிவைடட் பை எத்தனையோ. 10,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 18,000 ப்ளஸ் 32,000 எவ்வளோ, 80,000. ஓகேவா? 80,000ல் டிவைடட் பை 4 பண்ணோன்னா 20,000 வரும். ஓகேவா? ஸோ இது ஆன்சர் கிடையாது, இது ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். ஏன் இது கண்டுபிடிச்சோம், ஏன்னா கொஸ்டினில் வந்து ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டு 20,000. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவள் எத்தனை நாள் பிஸ்னஸில் இருந்தால் 3 மாதம், அதனால் இன்ட்டு 3/12 இன்ட்டு அவளோட அதில் அவளோட ஷேர் என்ன, 1/5. ஓகேவா? ஸோ 20,000 இன்ட்டு 3 டிவைடட் பை 12 இன்ட்டு 1 டிவைடட் பை 5. அப்போ என்ன வரும்னு கேட்டால் 1000ன்னு வரும். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதை கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் ரிட்டையர் ஆகிட்டா, இன் பிட்வீன் த இயர் வந்து ரிட்டையர் ஆகிட்டா, எவ்வளோ ப்ராஃபிட் அவளுக்கு கொடுக்கணும்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட் கேஸில் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை நான் பேஸாக எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் வந்து ஃபுல் இயர்க்கானது, அது கூட அவள் எத்தனை நாள் பிஸ்னஸில் இருக்கா அவளோட ஷேர். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றது ஃபுல் இயர்க்கானது, அதில் அவள் எத்தனை நாள் பிஸ்னஸில் இருக்கா அவளோட ஷேர் என்ன. புரிஞ்சுதா? ஈஸி தானே. இது நான் சம்மன் நல்லா பார்த்துக்கோங்க. இது எக்ஸாமில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோ பாருங்கள், அதில் ரிமைனிங் சம்ஸ் டீச் பண்ணுறேன். ஓகேவா?